அடவா, இன்னைக்கு மீனுவோட குட்டிய நான் சாப்பிட்டே தீருவேன். வேணா கோல்டி, அப்படி பண்ணாத. பிளாக் வேர்ல்ட் காட்டுக்குள்ள அது காலையில நேரம் நல்லா சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. காலையில அந்த காட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் தூங்கி எழுந்திருக்கும் போதே அவங்களுக்கு அன்னைக்கு நாளே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த காலை எவ்வளவு நல்லா இருக்கு. சூரியன் மேகத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். எவ்வளவு சிலு சிலுன்னு காத்து போய்கிட்டே இருக்கு. அப்பதான் கோல்டி கழுகு அங்க வந்துச்சு. அடவா, இன்னைக்கு மீனுவோட குட்டிய நான் சாப்பிட்டே தீருவேன். வேணா கோல்டி, அப்படி பண்ணாத. அப்படியே சொல்லி மீனு அவளுடைய குட்டிய கால்ல பிடிச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது. ஆனா கோல்டி அவளுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருந்துச்சு. என்னை விட்டு தப்பிச்சு எங்க போவ? மீனு குழந்தைய காப்பாத்துறதுக்காக ரொம்ப தூரம் பறந்து போய்கிட்டு இருந்தா. ஆனா அதுக்குள்ள அவ சோர்வடைஞ்சிட்டா. அவ தர்பூசணி மரத்துல போய் உட்காந்துக்கிட்டா. கடவுளே, என்ன காப்பாத்து. மீனு, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னையும் குழந்தையும் நான் பத்திரமா பார்த்துப்பேன். அட, நீ ஏன் ஒரு தர்பூசணி மரம்? உன்னால என்ன பண்ண முடியும்? அப்பதான் கோல்டி கழுகு அங்க வந்துச்சு. மீனு, இப்போ உன்னோட குழந்தைய உன் முன்னாடியே சாப்பிட போறேன். கோல்டி குழந்தைய சாப்பிட போச்சு. அப்போ தர்பூசணி மரம் 2 தர்பூசணி பழத்தை கீழே போட்டுச்சு. ஆ, ஆ, கோல்டி கழுகு 2 பழத்துக்கு கீழே மாட்டிக்கிச்சு. ஐயோ, இது எங்கிருந்து வந்துச்சு? கொஞ்ச நேரம் போற, கிளைமேக்ஸ் இனி பாக்கி இருக்கு. அப்ப அந்த தர்பூசணியில இருந்து கரண்ட் வந்து கழுகுக்கு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சுது. ஐயோ, இவ்வளோ பெரிய அடி. உடனே கோல்டி கழுகு தப்பிச்சு அங்கிருந்து ஓடியே போச்சு. தர்பூசணி மரமே, உனக்குள்ள இவ்வளவு சக்தி எப்படி வந்துச்சு? அதை என்னால சொல்ல முடியாது மீனு. ஆனா ஒரு சந்தோஷம், என் காடுவாசிகளுக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்குள்ள மத்த பறவைங்களும் அங்க வந்துட்டாங்க. அப்ப மீனு அவங்க எல்லார்கிட்டயும் நடந்தது எல்லாத்தையும் சொன்னப்போ அது கேட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இனிமே நம்ம கிட்ட மந்திர தர்பூசணி இருக்கு. இனிமே யார பார்த்தும் நம்ம கவலைப்பட தேவையே இல்ல. அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் மரத்துக்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறமா அவங்கவுங்க கூட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில காட்டுல வானிலை மாற ஆரம்பிச்சுது. திடீர்னு பயங்கரமான இடி மின்னல் சத்தத்தோட மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. ஆஹாஹா, இந்த காட்சி பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. எல்லா பறவைகளும் அவங்கவுங்க கூட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வெளியில நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா பல மணி நேரம் மழை பேஞ்சுக்கிட்டே இருந்ததுனால எல்லாருமே ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. அத இப்போ தண்ணி வேற வீட்டுக்குள்ள வர மாதிரியே இருக்கே. இந்த மழை நிற்கவே மாட்டேங்குது. அப்பதான் டீனோ மீனுவோட கூடு கீழே விழுந்துருச்சு. 2 பேரும் தண்ணியில மிதந்துக்கிட்டு போனாங்க. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. ஆமா, யாராவது காப்பாத்துங்க. அவங்க மிதந்துக்கிட்டே தர்பூசணி மரத்துக்கிட்ட போனாங்க. அவங்களுடைய கூடு தண்ணியில முழுகத்தான் போகுது. ஆனா அந்த நேரத்துல கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். தர்பூசணி மரம் ஏதோ மந்திரத்தை சொல்லுச்சு. அப்ப அந்த மரத்துல அந்த 2 பறவைகளுக்காக தர்பூசணி வீடும் வந்துச்சு. அது தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சுது. சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா தர்பூசணி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அட, இந்த வீடு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ஒளியும் நல்ல கதகதப்பா இருக்கு. அவங்க சந்தோஷத்தை பார்த்து தர்பூசணி மரமும் சந்தோஷப்பட்டுச்சு. சிங்கி குருவியும் அவளுடைய புருஷனும் 2 பேரும் அவங்க கூட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆஹா, அடா, என்ன ஆச்சு சிங்கி? என்னங்க, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. எனக்கு என்னமோ முட்டைய போட போறேன் அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு. சிங்கி, நீ சாந்தமாரு, ஒரே இடத்துல உக்காரு, எல்லாமே சரி ஆயிடும். அந்த நேரத்துல வேகமா காத்து வீசிச்சு. அவங்க 2 பேரும் கூட்டோட சேர்ந்து தண்ணியில வந்து விழுந்துட்டாங்க. ஐயோ, நம்ம தண்ணியில வந்து விழுந்துட்டோமே. சிங்கி, நீ பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு.
தண்ணி உள்ள வந்துச்சுன்னா நம்ம முழுகிருவோம். இல்லைங்க, என்னால பறக்க முடியாது. அந்த நேரத்துல ராமு யானை மலையில இருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தண்ணி அதோட வயிறு வரைக்கும் வந்துருச்சு. அப்ப அதோட காலை எங்கேயோ மாட்டிக்கிச்சு. என்னோட காலு, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. அது கத்துற சத்தம் கேட்டு நிறைய பறவைகளும் விலங்குகளும் அங்க வந்துச்சுங்க. என்ன ஆச்சு யானை? தெரியல, என் காலு தண்ணியில மாட்டிக்கிச்சு. முயற்சி பண்ற, வரவே மாட்டேங்குது. எங்களாலையும் தண்ணிக்குள்ள வர முடியாது. நல்லா முயற்சி பண்ணு, பலத்தை போட்டு நல்லா இடு. அப்ப திடீர்னு தண்ணி வேகமா வந்ததுல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணியில போய் விழுந்துட்டாங்க. இப்படி எல்லா பறவைகளும் விலங்குகளும் கஷ்டத்துல இருந்தாங்க. மிட்டுவால மட்டும்தான் இப்ப வரைக்கும் ஒழுங்கா பறக்க முடிஞ்சது. அது சீக்கிரமாவே தர்பூசணி மரத்துக்கிட்ட போச்சு. தர்பூசணி, மலையால காடு அழியிற மாதிரி இருக்கு. ஒரு புள்ளித்தாச்சி பறவை, ஒரு யானை, நிறைய காட்டுவாசிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. மரம் கண்ணு மூடி அதோட மந்திர சக்தியை பயன்படுத்தின உடனேயே யாரெல்லாம் ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாமே தெரிஞ்சாங்க. ஐயோ கடவுளே, இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே. தர்பூசணி, உன்னால மந்திரம் பண்ண முடியும்ல, அப்புறம் இதுக்கு சும்மா இருக்க? மரம் எதுவுமே பேசாம அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. என்னாச்சு தர்பூசணி, எதுக்கு யோசிக்கிற? இந்த சக்தி எனக்கு கிடைச்சத இந்த காட்டுக்கு உதவி பண்றதுக்கு. நான் இப்போ எல்லாருக்கும் உதவி பண்ணலன்னா எனக்கு இந்த சக்தி கிடைச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். என் சக்தி இருக்கிறது வீணா போயிடும். அப்படி சொல்லி தர்பூசணி மரம் கண்ணை மூடி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதோட மந்திர சக்தியால அந்த மரத்துல நிறைய பெரிய பெரிய தர்பூசணி பழங்கள் வந்துச்சு. அந்த தர்பூசணி பழங்கள் எல்லாமே மரத்துல இருந்து தரையில வந்து விழுந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தன்னாலேயே ரொம்ப அழகான வீடுங்களா மாறிச்சுங்க. இது எல்லாமே யாரு கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்களோ அவங்க கிட்ட தானாவே போயிடும் இது. அது கேட்டு மிட்டு சந்தோஷப்பட்டுச்சு. சிங்கி, அங்க பாரு, தர்பூசணி கூண்டு. தர்பூசணி வீடு அவங்க கூட்டுக்கு பக்கத்துல வந்த உடனே ரெண்டு பேரும் அதுக்குள்ள போயிட்டாங்க. தர்பூசணிக்கு நன்றி, இந்த வீடு அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த 3 விலங்குகள் பக்கத்துலயும் ஒரு பெரிய தர்பூசணி வீடு போச்சு. அவங்க 3 பேருமே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இப்படி தர்பூசணி மரத்துல நிறைய தர்பூசணி பழங்களும் வந்துகிட்டு இருந்துச்சு. தர்பூசணி மரம் சோர்வடைஞ்சிருச்சு. அட தர்பூசணி, உன்னோட எல்லா இலையும் உதிர்ந்துகிட்டே இருக்கு, அப்புறம் உன்னோட கொடியும் கூட மாறிக்கிட்டே இருக்கு. என்னோட முழு சக்திய நான் இப்போ பயன்படுத்தியாச்சு. அதனால தான் இப்படி ஆயிக்கிட்டே இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாரையும் நான் காப்பாத்துறேன். அது தர்பூசணி பழங்களை வர வச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ காட்டுல எல்லா இடத்துலயும் தர்பூசணி வீடு தான் இருந்துச்சு. நிறைய பறவைகளோ விலங்குகளோ எல்லாருமே பாதுகாப்பா தர்பூசணி வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. ஆனா மரத்தோட நிலைமை ரொம்பவும் மோசமாயிடுச்சு. தர்பூசணி, போதும் போதும், அதிகமாயிடுச்சு. இல்ல, இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. கடைசி தர்பூசணி பழம் வந்துச்சு. அந்த தர்பூசணி பழம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிக்கிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் தர்பூசணி மரமும் சோர்வடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த தர்பூசணி ரொம்ப பெருசா மாறுச்சு. அப்போ தர்பூசணி மரம் ரொம்பவும் சோர்வடைஞ்சு அப்படியே வேரோட தண்ணியில சாஞ்சிடுச்சு. தர்பூசணி, அப்ப அந்த தர்பூசணி பழம் 2ஆ வெட்டப்பட்டுச்சு. காட்டுல இருக்கிற எல்லா தண்ணிகளுமே அந்த தர்பூசணி பழத்துக்குள்ள போய் சேர்ந்துருச்சு. என்ன இது, மழை தண்ணி கம்மியாகிக்கிட்டே இருக்கு? கொஞ்ச நேரத்துல காட்டுல இருக்கிற எல்லா தண்ணியும் அந்த தர்பூசணி பழத்துக்குள்ள போயிடுச்சு. காட்டுல இருக்கிற தண்ணி எல்லாம் குறைய குறைய தர தெரிய ஆரம்பிச்சது. அப்ப ராமையான பார்த்துச்சு 2 கல்லுக்கு நடுவுல அதோட கால் மாட்டிக்கிட்டுச்சு. அந்த காலை மெதுவா கல்லுல இருந்து வெளியில எடுத்துச்சு. அப்போ மழையும் நின்னுச்சு. எல்லா பக்கமும் அமைதியாயிடுச்சு. எல்லா தர்பூசணி வீடுங்களும் வந்து சேர்ந்தது அந்த தர்பூசணி மரம் இருக்கிற இடத்துக்கு. ஆனா இப்ப அங்க ஒரு பள்ளம் மட்டும்தான் இருந்துச்சு.
எல்லா காட்டுவாசிகளும் அங்க வந்துட்டாங்க. நம்மளை காப்பாத்த போய் தர்பூசணி தன்னோட உயிரையே விட்டுருச்சு. ஆமா, நான் பொழைச்சிட்டேன்னு சந்தோஷப்படுறதா, இப்போ தர்பூசணி செத்துருச்சுன்னு கவலைப்படுறதா? எல்லா காட்டுல இருக்கிற விலங்குகளோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. எல்லாருமே அந்த காட்டை காப்பாத்தி தன்னுடைய உயிரை விட்ட அந்த தர்பூசணி மரத்தை நினைச்சு கவலைப்பட்டாங்க.